ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்தியன் சிட்டிசன்ஷிப்னா என்னதுன்னு பார்க்க போகிறோம். இந்தியன் சிட்டிசன்ஷிப்னா என்னது? நான் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவன், அது ஒரு அடையாளம். நான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய நாட்டை சேர்ந்தவன், அதுதான் ஒரு அடையாளம். சிட்டிசன்ஷிப்னால் நான் வந்து இந்த கண்ட்ரியை சேர்ந்தவன், அதை பற்றி சொல்கிறது தான் சிட்டிசன்ஷிப். இப்போ வந்து எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம், எப்படிலாம் அது என்னென்ன முறை இருக்குது, அதெல்லாம் அந்த பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் இந்தந்த ஆர்டிக்கலில் இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், இந்தியா இஸ் எ ஃபெடரேஷன் ஹேவிங் 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா வந்து 2 கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நோ டியூல் சிட்டிசன்ஷிப். இந்தியன் சிட்டிசன்ஷிப், நோ செப்பரேட் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் வந்து இந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது, மொத்தமாக ஓவராலாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் 5 to 11 இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா, அதில் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப்னால் என்னது, சிட்டிசன்ஷிப்பில் வர ஆர்டிக்கல் 5, ஆர்டிக்கல் 6, ஆர்டிக்கல் 7, ஆர்டிக்கல் 8, ஆர்டிக்கல் 9, ஆர்டிக்கல் 10, ஆர்டிக்கல் 11 அதை பற்றி பார்ப்போம். சிட்டிசன்ஸ் பை டொமிசைல். சிட்டிசன் பை டொமிசைல்னால் எந்தெந்த முறையில் இந்தியன் சிட்டிசன்ஷிப் பெறலாம். இந்தியாவில் பிறந்தவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா எய்தர் ஆஃப் ஹூஸ் பேரண்ட் வாஸ் பார்ன் இன் இந்தியா, அவங்க அப்பா அம்மா பிறந்தாலும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அடையாளம் வாங்கலாம். இல்லைனா இங்கே வந்து 5 year ஸ்டே பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். அப்படி வாங்கினாலும் ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வாங்கலாம். அண்டர் ஆர்டிக்கல் 6. அண்டர் ஆர்டிக்கல் 6னால் பாகிஸ்தான் டு இந்தியா குடிபெயர்ந்தவங்களை பற்றி பார்க்குறது தான் அண்டர் ஆர்டிக்கல் 6. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஜூலை 1948 அதுக்குள்ளே பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கலாம்னு சொல்லி சட்டம் ஏற்படுத்தினாங்க. இந்த சட்டத்தெல்லாம் உருவாக்குனது யாருன்னு பார்த்தா பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அந்த க்ரியேட் பண்ணுவாங்க, அதை ஒர்க் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ். டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அண்டர் ஆர்டிக்கல் 7 இந்த டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருக்குது. டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னால் என்னது? இப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்க, பாகிஸ்தான்லேருந்து திரும்பி இந்தியா வரணும்னு விரும்புகிறவங்க, அவங்களாம் March 1, 1947 January 26, 1950 இந்தியாவுக்குள்ளே வந்துடணும். அப்படி அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதாவது கரெக்டாக 1950 January 26, 1950 வந்துடணும். அதுக்கப்புறம் திஸ் பர்சன் லாஸ்ட் த சிட்டிசன்ஷிப், அதாவது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு January 26, 1950 அப்புறம் போகிறவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். சிட்டிசன்ஷிப் பை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னது? இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க, இப்போ அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்தால் அவங்களோட சிட்டிசன்ஷிப்பு கேன்சல் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் தான் எடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து வரலாம். எப்படி வரலான்னா, நான் வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் USA அதேமாரி சொல்லலாம். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ இங்கேருந்து ஒருத்தர் ரஷ்யாவுக்கு போகிறான், அவன் அங்கே ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எம்பசி டிப்ளமேட்ஸ்கிட்ட போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், நான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்புன்ட்டு. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் அவனோட சிட்டிசன்ஷிப் இருக்கும், அந்த சிட்டிசன்ஷிப் எடுக்க மாட்டாங்க. அப்படி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கும்போது கரெக்டாக 7 years அவன் வந்து இந்தியன் வரவே இல்லை, 7 வருஷமாக அங்கேயே தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனோட சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், இந்தியன் சிட்டிசன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த நாட்டில் போய் அந்த சிட்டிசன்ஷிப்பை அப்ளை பண்ணி வாங்கிட்டாலும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். டியூல் சிட்டிசன்ஷிப் வந்து அண்டர் ஆர்டிக்கல் 9. இந்த அண்டர் ஆர்டிக்கல் 9 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், நோ டியூல் சிட்டிசன்ஷிப். டியூல் சிட்டிசன்ஷிப்னால் என்னது? டியூல் சிட்டிசன்ஷிப்னால் சில கண்ட்ரியில் வந்து ஒரே நேரத்தில் 2 சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியா அப்படி கிடையாது. நம்ம இந்தியா நாட்டில் வந்து ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அதுவும் இல்லாமல் சில இடத்துல வந்து ஸ்டேட்டுக்கு தனியாக சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க, சென்ட்ரலுக்கு தனியாக சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது, மொத்தமாகவே ஓவராலாக இந்தியன் சிட்டிசன்ஷிப்னால் ஒன்று தான். அடுத்தது ஆர்டிக்கல் 10 11. ஆர்டிக்கல் 10 11 அதுக்கான ரூல்ஸ், எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் இருக்கணும், எந்தெந்த முறை, அதை பற்றி ரூல்ஸ் ரெகுலேஷன், அதை பற்றி எல்லாமே மேட் பண்ணுறது எல்லாமே பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட்னால் இது பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா இருப்பாங்க. பார்லிமெண்ட்டோட ஹெட் யாருன்னா பிரசிடெண்ட், அவ்வளோதாங்க. மறக்காமல் இதேமாரி பேசிக் விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.